கியாமத்து கலட்டா. ஏடி நெட்ட பாப்பா, நீ இங்க வந்து நின்று என்னடி செஞ்சுட்டு இருக்க? வீட்டுல ஒரு வேலை பாக்குறது கிடையாதுப்பா. ஆமா ஓய், எல்லா வேலையும் பார்த்து பார்த்து தான் நான் அந்த உண்மை தீக்குச்சிமையும் நெட்டையாட்டு நிக்கேன். நீர் ஒரு வேலையும் வீட்டுல பார்க்காதனாலதான் உண்மை படர்ந்த மரங்கணங்கா இருக்கீரு. சை, ஏ அப்பா, என்ன வாய்? ஓய் வாரம் போய் உமா கண்ணை போய் செக்கப் போட்டுட்டு வந்துருவோம். யாமட்டி அப்படி சொல்லியா? பின்ன என்ன வாயின்னு சொல்றீரு? எனக்கு எத்தனை வாய் இருக்கதான் நீர் கண்டீரு? கண்ணு தெரியாதனால தானே இந்த மாதிரிலாம் பேசுறீரு. பெய் எங்க கண்ணு ஆஸ்பத்திரியில போய் உமா கண்ணுலயே குச்சி விட்டு நோண்ட வைக்கேன். வாரம் போய் எம்மா, இவா கூட்டிட்டு போய் நோண்டினாலும் நோண்டிடுவா. இவா கிட்ட எல்லாம் பார்த்து பக்குவமா தான் நிக்கணும். எவ்வாய், எனக்கு தெரியாம துப்பாக்கி எப்போ வாங்கினீரு? அங்க மரவா பையனு எடுத்து இது பண்ணிட்டு இருக்கீர. துப்பாக்கிக்குள்ள பூவை எடுத்து போட்டு ஏன் சுட்டுக்கிட்டு நிக்கிறீரு? ஏன்னா அது குண்டு மல்லிட்டி, அதனாலதான். அட ஞான சூன்யமே. யோய், நீ சரி மீன் வாங்கி தந்தீரு, நானும் சரி சமைச்சேன், எல்லாம் இது பண்ணேன். அதை வீட்டுக்குள்ள வச்சு திங்கலாம்ல. ஓய், எதுக்கும் ஓய் வீட்டும் பொறுத்த இங்க மரத்தடியில வந்து இருந்து திங்கீரு. யாராவது கண்டா உமக்கு வயித்தால தானே போவோம். பயத்தால போச்சோ புறத்தால போச்சோ என்னன்னு போனா எனக்கு என்ன? நான் வெளியே வியாடிக்க பாத்துக்கிட்டே இருந்துதான் அந்த மீனை திம்பேன். சரி ஓய், எங்கேயும் இருந்து தின்னோம். அதுக்கு ஏன் மீன் சாப்பிடும் போது காலில் செருப்பு போட்டுக்கிட்டு இருந்து திங்கீரு? முள்ளு குத்திரும்ல, அதுக்குதான். அட புத்தி கட்ட மனுஷா. ஏவோய், இந்த குளத்தங்கரையில வந்து ஒளிச்சிருந்து எனக்கு தெரியாம என்னதாங்க தின்னுட்டு இருக்காரு? ஐயா, அவர் தின்னுட்டு இருக்கத பார்த்தா நம்ம சமைச்ச சமையல்ல உள்ள சாப்பாட்டை தான் இங்க கொண்டு வச்சிருந்து திங்காரு போல. தின்னி மூட்டை. ஏவோய், நான் சமைச்ச சாப்பாட்டை தான் இங்க குளத்தங்கரை கிட்ட தூக்கி வச்சிருந்து தின்னுட்டு இருக்காருப்பா. எனக்கு ரசத்துல நான் புளிய கரைச்சி ஊத்ததுக்கே மறந்து போனேன். நீங்க ஒன்னும் சொல்லாம இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீல? அது ஒண்ணும் இல்லட்டி, நீ ரசம் வைக்க போறேன்னு சொன்னப்பவே என் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி தான் இருந்து. இது என்ன பெரிய விஷயமா? ஆட கள்ள மனுஷா. என்னடி என்னையே நின்னு பாத்துட்டு நிக்கா? எதுவும் சொல்ல வந்தியோ? சொல்லு சீக்கிரம். ஏவோய், உம்ம புள்ள இருக்கானே, உம்ம புள்ளையும் உம்முரே போலதான் இருக்கான் தெரியுமா? யாமட்டி, என்ன மாதிரி அவ்வளவு புத்திசாலியா இருக்கானோ, ரொம்ப டேலண்டா இருக்கானோ என் மொபைல். நான் அவனை தூக்கி கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சு நிலவை காட்டி சோறு ஊட்டுனா திங்க மாட்டேங்க. எதிர் வீட்டுல இருக்க அந்த நிலாங்க பிள்ளைய காட்டினா மட்டும் நல்ல பல்ல ஒம்மளையே போல ஈனி காட்டிக்கிட்டு அவ்வளவு ஜோத்தையும் வாங்கிட்டீங்க. ஒம்மளை போல தானே இருப்பான் உம்ம மோவன். ஏவோய், உம்ம மேல இந்த ஊரு ஃபுல்லா ஒரே பராதி தான் தெரியுமா? நீரு செஞ்ச விஷயத்துக்கு ஊரே கேணி கிடக்கு. ஏன் ஓய் அப்படி பண்ணு நீரு? எப்படி டீ பண்ணுனே? என்னது டீ பண்ணுனே? கேட்டாதானே எனக்கு தெரியும். கேள்வியே சொல்லு முதல்ல, விஷயம் என்னன்னு. நீரு அங்கே ரோட்டங்கரையில இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனுக்கு சோத்த பிடிங்கி தின்னுப்பிட்டீரான். அது உள்ளதா ஓய்? ஐயா, அவன் சொல்லி கொடுத்துட்டானோ? இவ சமைக்க சாப்பாட்டை விட அவன் பிச்சைக்காரனுக்கு பொண்டாட்டி சமைக்க சாப்பாடு நல்லா இருந்து அதுதான் ஒரு 3 வாங்கி வாங்கி தின்னுட்டேன். அது இவ்வளவு தூரம் காட்டு தீயா பரவானி நான் எனக்கு கனவாகண்டேன். ஐயோ, ஒத்தே கிடப்படாது இன்னைக்கு. வாட்டி தூர, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நான் பிச்சைக்காரங்கிட்ட இருந்து சுவாத்த பிடிங்கி திங்கை தானே எனக்கு வேலை. என்னதான் நீ ஒழுங்கா வீட்டுல சமைக்காம இருந்தது போலையும், அதனால நான் பிச்சைக்காரங்கிட்ட இருந்த சுவாத்த பிடிங்கி திண்ணை போலையும்ல இருக்கு. நீ நல்லா தானடி சமைப்பா, மாறியதுக்கு நான் அங்க போய் வாங்கி அவங்கிட்ட இருக்க சுவாத்த பிடிங்கி திங்கணும். நீ நல்லா சமைக்க மாட்டியோப்போ? என்னது இது? வாழ்க்கையிலேயே முத தடவை நான் நல்லா சமைக்கேன் போல சொல்ல வரார. சரி, நம்மளும் அவருக்கு ரூட்லயே போயிருவோம் பேசாம. ஆமா பாத்தீரா ஓய், நான் நல்லா சமைக்கும் போது நீர் எதுக்கு அங்க போய் வாங்கி திங்க போறீரு? நான் நல்லா சமைக்கலன்னா பரவாயில்ல, நீர் வாங்கி தின்னீருன்னு சொன்னா நான் அதை நம்பலாம். நானே அளவோல சமைப்பேனே. சரி, ஊர் ஒண்ணுன்னா பின்ன 9ன்னு சொல்லி பொருளிய கிளப்பி விடும். அதை போய் நானும் வந்து நம்பிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போறோம். சாரி மனுஷா, குண்டு மனுஷா. எப்பா, ஒரு வழியா அசிங்கப்படாம தப்பிச்சாச்சு. எப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கதை விட இந்த மரத்தடியில வந்து அங்கே கொஞ்சம் காத்தாட இருந்தாதான் நல்லா இருக்கு. ஏசியல் இருக்கவியே வீட்டுல தெரியாது. சவத்த அந்த பாவப்பட்டது வீட்டுல ஏசியும் கிடையாதா நம்மள மாய்பட்டவிய. இப்படி மரத்தடியில வந்து இருந்தாதான் உண்டு. சில நேரம் தான் அதுவும் காத்தடிக்கிறது குளிர்ந்தால வருவு. இல்லாட்ட அந்த வெக்கைக்கும் அதுக்கும் அனல் காத்து பறக்கும் பத்தியா? ஆமா, நீரு சொல்லியதும் சரிதான். கல்யாணம் கட்டும் போதே நல்ல வியாதிகளுக்கு போற மனுஷங்களா பார்த்து கட்டியிருந்தா இந்த மாதிரி நிலைமையில இருக்குமா? நல்ல ஏசி ரூம்ல காலு மேல காலை போட்டுட்டு இருந்து நல்லா தின்னு டிவியும் பார்த்துக்கிட்டு நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். கல்யாணம் கட்டும்போது இப்படி வியாதிக்கு போவாத சில ஜென்மங்களை கல்யாணம் கட்டினா இப்படி தானே அனல் காத்துலயும் புயல் காத்துலயும் தானே கிடந்து சாவணும். அதுதானே நம்ம தலையெழுத்து விதி. அதுதானே விதி. யார விட்டு ஏட்டி, நீ அப்படி இப்படி நீ மறைமுகமா என்னதானட்டி நீ அப்படி சொல்லியா? மறைமுகமா சொல்லிட்டு இருக்காவளா? நேரடியாவே நான் உம்மளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லியாரு. சரி, எப்போ வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு வந்து மாட்ட போறீரு சொல்லும்.
ஐயே நானே இவகிட்ட வாய கொடுத்துல மாட்டிக்கிட்டேன். அனல் காத்து வருது, வசதியானவை ஏசில இருப்பாவேன்னு சொல்லி நானே இப்ப எனக்கு வச்சு உண்ணியம் வச்சுக்கிட்டேன். இவளை நீ என்ன நீ இது பண்ண ஏடி ஏசி நட்டி ஏசியை விட மேலானது நான் உனக்கு சொல்லி தரேன்டி. ஒரு முகம் துடைக்க டவலை எடு, அதுல தண்ணியில வச்சு நல்ல முக்குன்னு முக்கிக்கிட்டு லேசா புளிஞ்சும் புளியாமலுமா அப்படி ஆட்டியும் ஆட்டாமலுமா எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள அதுல ஒரு இடத்துல தொங்க போட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு அதுல நேர் கீழே போய் படுட்டி காத்து வரும் பாரு குளிர்ந்தால சிலு இருக்கும் சிலு காத்து அப்படின்னு பாட்டு பாடிட்டே தூங்கலாமட்டி. நெட்ட பாப்பா தூங்கிட்டி அப்படி போய் அட கஞ்சனாய